எடுத்துக்காதீங்க. பழனியோட வாழ்க்கையில உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பழனி அவன் ரொம்ப குழப்பமா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அதே குழப்பத்தோட தான் உங்ககிட்ட வந்து பேசுவான்னு நினைக்கிறேன். அவன் சொன்ன உடனே நீங்க சரின்னு சொன்னா மட்டும் போதும். கடை திறக்கிறதுக்கு நீங்க சம்மதம்னு சொன்னா மட்டும் போதும். என்னம்மா தம்பி செய். நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நடக்காது. என்னால என்ன பண்ண முடியுமோ அததான் நான் பண்ணுவேன். ஏய், நாம இப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்படி கிளம்பினா என்ன அர்த்தம்? முடியவே முடியாத பேச்சு வளர்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வரேன். அவன் அண்ணனுங்க அவனுக்கு கடை வச்சு கொடுக்க போறானுங்க. நீ எதுவும் அதை பத்தி தப்பா எடுத்துக்க கூடாது. அம்மா நீ எப்பமா வந்த? உன்னைத்தான் கேக்குறேன், எப்ப வந்த? கடவுள் புண்ணியத்துல நீங்க நல்லபடியா தான் எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒண்ணு, இப்போ உங்க தம்பிக்கு எம்பிட்டு சந்தோஷப்படுறீங்களோ இதே சந்தோஷம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். நாளைக்கு ஒரு தேவைன்னா இல்ல எதிர் வீட்டோட சண்டை வந்துச்சுன்னா கடையை தூக்கி போட்டு வாடான்லாம் சொல்லக்கூடாது அத்தாச்சி. நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? நீங்க சொல்ல மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் ஆகி புருஷனோட அக்கா வீட்டுல இருக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல. ஆனா நான் இருக்கேன் அத்தாச்சி. தெரியும், உன் பெரிய மனசு தெரியும். அதே மாதிரி பெரிய மனசோட நீங்களும் நடந்துப்பீங்கன்னு நானும் நம்புறேன். மாமா இந்தாங்க மாமா பணம். என்னாச்சு மாமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா செல்வி அக்கா பழைய பாக்கிய செட்டில் பண்ணிட்டு அப்பா ஃபங்க்ஷன்ல எப்படி போச்சு? அதான்